வணக்கம். இன்றைக்கு நம்ம எஸ்கே சினிமாஸ் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம திரை விமர்சனம் பார்க்குறது ஏற்கனவே மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ணி நித்திலன் சுவாமிநாதனுடைய முதல் படமான குரங்கு பொம்மையை பற்றி பார்க்கணுன்னு தோணுச்சு. 2017 வந்த படம். மகாராஜா படம் பார்த்தனுடைய தாக்கத்தை வச்சு அவர் இந்த டைரக்டர் எப்படி முதல் படம் எடுத்திருப்பாருன்னு பார்க்கணுங்க ஆர்வத்தில் பார்த்துட்டு அதை ரிவ்யூ போடணும்னு தோணுச்சு. அதனால் நீங்களும் பார்த்து ரிவ்யூ பாட்டு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. இப்போ அந்த குரங்கு பொம்மையை பற்றி படத்தை பார்ப்போம். நித்திலன் சுவாமிநாதன் 2வது படத்தில் அவருடைய பேரை அப்பா பேரோட ஜனம். முதல் படத்தில் நித்திலன் அப்படிங்கிற பேர் போட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். முதல் படத்துக்கு அறிமுக இயக்குனருக்கு என்ன திறமைகள் வேணுமோ அத்தனை திறமைகளுமே இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. குரங்கு பொம்மை இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, பித்தார்த் திரு பாரதிராஜா சார் மெயின் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வில்லன் கேரக்டரில் இளங்கோ குமரவேல் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டரில் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பட் இவங்க 3 பேரும் மெயின் கேரக்டராக படத்தில் வருது. பித்தார்த் எப்படி நடிப்பு, கதை என்ன அப்படின்னு சொன்னால், குரங்கு பொம்மை வழக்கமான இப்போ நம்ம மகாராஜா படம் பார்த்தவங்களுக்கு புரியும். முதல் படம் பார்க்கும்போது அதே எடிட்டிங் பேட்டர்னை வச்சு நம்மளை ஒரு 1.25 மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரம் 45 நிமிஷம் அந்த படம் ஓடுது. நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. கதை என்னென்னா, ஒரு கெட்டவரோட நட்பு சேர்ந்து ஒரு வியாபாரத்தை சிலையை திருடி அதை விற்கிறதுன்னு போனால், கெட்டவங்களோட ஒரு நல்லவர் சேர்ந்தால் என்ன அழிவை சந்திப்பாங்க, அதனுடைய கர்ம, அது அவருடைய வழக்கமான அந்த 2 படத்துலேயும் இருந்த கர்ம வினை அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை வச்சு தான் அந்த படமும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதை நல்லாவே நேர்த்தியாகவே எடிட்டிங் பேட்டர்னோட பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் சுந்தர் நாயக் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு. மகாராஜா படத்துக்கு பிலோமின் ராஜ் பண்ண எடிட்டிங் மாதிரி இந்த படத்துக்கு எடிட்டர் வேறு, ஆனால் நல்லா பக்காவே பண்ணியிருக்காரு. வித்தார்த்த நடிப்பு நல்லா பல படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் நல்லா நீட்டாக நடிச்சிருக்காரு. அவருடைய லவ் போர்ஷன் ஒரு லவ் போர்ஷன் கொஞ்சம் வருது. க்யூட்டாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாரதிராஜா சாரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் பெருசாக அவர் தான் மெயின், நல்ல ரோலு. அவருடைய இந்த வயசில் 80-80+ மேலே அவருக்கு இயக்குனர் இமயம் சொல்கிறாங்க. பட் இயக்குனர் இமயங்கிறத தாண்டி நடிப்பின் இமயம் அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாரு. அது கிளைமாக்ஸ் ஒட்டி வரக்கூடிய சிங்கிள் ஷாட்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் அதே மியூசிக் டைரக்டர் தான். மகாராஜா படத்துக்கு என்ன மியூசிக்னா, அஜினிஷ் லோக்நாத் தான் இந்த படத்துக்கும் முதல் படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. வழக்கம் போல் அவருடைய இசை நல்லாவே இருக்குது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ, பின்னணி இசை என்ன தேவையோ அதை நல்லா நேர்த்தியாகவே கொடுத்துருக்கிறாரு. லவ் சாங் ஒரு சாங் வருது, நல்லா தான் இருக்குது. டைட்டில் சாங்கும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது. எல்லாமே அந்த படத்தோடு பொருந்தி போகக்கூடிய பாடல்களில் போட்டிருக்காரு. தரமாக தான் இருக்குது. வழக்கமாக கிளைமேக்ஸ் அவருடைய அந்த நித்திலனுடைய அந்த டச்சு நம்ம மகாராஜாவில் பார்த்தோம். ஸோ அது முதல் படத்துலேயே தெரியத்தான் செய்யுது. முதல் படத்துக்கு என்னென்ன ஒரு முதல் படி என்ன வேணுமோ அதை நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதனுடைய தாக்கம் தான் அவருடைய 2வது படமான மகாராஜாவில் அவ்வளவு பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு. மகாராஜா படம் நான் ஃபஸ்ட் ரிவ்யூ போடும்போது இந்த படத்தை பார்த்துட்டு இவருடைய ஃபஸ்ட்டு படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தேன். அது யூடியூப்பில் கீழே ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்களும் டைம் இருந்தால் பாருங்கள். நல்லாவே இருக்குது அந்த படம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டையும், இந்த படத்துக்கான கமெண்டையும் சொல்லுங்கள். நெகட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், பாசிட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். எதுனாலும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.